அதாவது வந்து விஜயோட வருகை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுகவோ இல்லை அதிமுகவோ இதுக்கு பயப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. டிவிக்கே பார்த்து பயமா என்னக்கா புதுசாக கூட்டம், அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மிரட்சி இருக்கு. விஜயகாந்த் கூட தான் கூட்டம் வந்தது, புரியுதுங்களா? ஆனால் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார், மற்றவங்க ஜெயிக்கணும். இன்னைக்கு வந்து தேவைக்கா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த தேவைக்காவிலேயே திமுகவோட ஸ்பை ஒருத்தர் இருக்கார். அதாவது திமுகவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தேவைக்காவிலேயே ஒரு முக்கியமான புள்ளி ஒன்று இருக்கு. யாரா இருக்கு? இப்ப சீமான் சொல்றான் தேவைக்கூட கொள்கை எதனா விஜய் 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 தளபதி தளபதி தளபதி. சீமான் கிண்டலா சொல்ல அதைத்தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்களோட பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளை வந்தா நான் என்ன தீப்பேன்னு. இப்போ அதான் 4 முனை போட்டி இருக்கு அப்படின்றாங்க. ஒன்று வந்து வழக்கம் போல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, புதுசா தாவேகா, நாம் தமிழர் அப்படின்னு ஒரு 4 முனை போட்டியில இன்னொரு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக வந்து 3 பேரும் இருக்கிறதுனால ஓட்டு ஸ்பிளிட் ஆகி திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு இருக்கு. அப்படியா? அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இன்னும் வந்து தேர்தல் அறிவிப்பே வரல, புரியுதுங்களா? தேர்தல் நேரத்தில் எந்த கட்சி எதில் சேரும்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இடமே கிடையாது. சீட்டு யாருக்கு கொடுக்குறதுன்னு இப்போயே காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, 40 தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும், துணை சிஎம் கொடுக்கணும்னு வேற ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ஆப்ஷன் அது ஒன்று இருக்குது. இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள இழுக்கலான்னு அவங்க பார்த்தாலும் குறைஞ்சது அவங்க வந்து ஒரு 15-20 சீட்டாவது கேட்பாங்க. அப்போ இதில் தேவை இவங்க திமுக கூட்டணினா இல்லை யாருக்கு எதுக்கு குறைச்சி இவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ விஜயகாந்த் கூட்டணி என்ன ஆகும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போகும். கொடுக்கும்போது இப்போ பிஜேபியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 50 சீட்டு ஜெயிக்கிறோம் 60 சீட் ஜெயிக்கிறோன்றது இப்போ அவங்களுடைய கான்செப்ட் கிடையாது. சும்மா பத்திரிகையில் போடுறாங்க 50 சீட் கேட்குறாங்க 40 சீட் கேட்குறாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் காட்டணும். அதுக்கு வந்து ஒரு 25-30 சீட்ஸ் வந்தாலே போதும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் விஜயகாந்த் கட்சி இப்போ எத்தனை கட்சிகள் வந்தாலும் இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏடிஎம்கேவும் ரெடியாக இருக்குது, புரியுதுங்களா? கட்சிகள் இங்கே இணை என்ன ஆகும், ஏடிஎம்கே ஒரு 140 தொகுதி நின்னா கூட அசால்ட்டாக 118 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, புரியுதுங்களா? ஆனால் போன தடவை இது பண்ண ஓட்டு வித்தியாசத்தில் இப்போ 1000 ஓட்டு பிஜேபி 1000 ஓட்டு பிஜேபின்னு இந்த திமுக தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் போன எம்பி தேர்தலேருந்து எவனாவது வாயை திறக்கிறானா? உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லாத இந்த வேளச்சேரி தொகுதியில் ஒண்டி தனியாக நின்று தமிழிசை சவுந்தரராஜன் 52000 ஓட்டு வாங்கிது தனியாக. இதுலயே கோயம்புத்தூர்லயே அண்ணாமலை வந்து 2வது இடம் வந்துட்டாரு. ஆனால் வந்து அண்ணாமலை தோக்கடிச்சதே 2 பேரும் சேர்ந்தது, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆள் வளரக்கூடாதுன்னு. ஆமாம், இல்லை அதாவது வந்து யார் இப்போ வந்து தமிழக அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் குறி யார் தெரியுமா, அண்ணாமலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறவரும் அவர் தான், தட்டி கேட்குற கேள்விகளை கேட்குறவன் அவர் தான். அவர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல, அவரை எதிர்த்தும் ஒன்றும் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் எல்லா தலைவர்களும் இருக்காங்க, அண்ணாமலையை ஓரம் கட்டணும்ட்டு, புரியுதுங்களா? கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை தோத்தது சின்னப்பா கணேசன் கூட என்கிட்ட சொன்னார், இல்லை கம்மியான ஓட்லையாவது ஜெயிச்சிருவார், நடக்காதுன்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 9 தொகுதி அங்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ, 1 தொகுதி பிஜேபி வானதி சீனிவாசன். ஆமாம். அப்போது 9 தொகுதி வச்சுருக்கிற ஏடிஎம்கே வந்து 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் போகுது. 1 தொகுதி எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபி 4,60,000 ஓட்டு வாங்கி 2வது பிளேஸை பிடிக்கிறார் அண்ணாமலை. ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத டிஎம்கே 5.5 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கே வெற்றி பெறுது. அப்போ 2 பேருக்கும் இது அங்கே. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலத்துலேருந்து இல்லை, அந்த காலத்துலேருந்து உங்களுக்கே நல்லா தெரியும், எஸ்பி வேலுமணியை மீறி எதுவுமே செய்ய முடியாது. இஸ் எ கிங் ஃபார் கோயம்புத்தூர், இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது எஸ்பி வேலுமணி நிற்க வச்சால் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் போக வேண்டிய காரணம் என்ன? ஸோ இவங்க டார்கெட் வந்து போன தடவை என்னன்னா, உண்மையிலேயே 2 பேரும் பேசி எப்படி இருந்தாலும் எம்பிக்கு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு இவங்களா பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுதான். அதேமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா வைகோவோட புள்ள தோக்க வேண்டியது, நின்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆள். ஆனால் கடைசி 3 நாள் ஏடிஎம்கேக்காரங்க ஒருத்தவங்க கூட திருச்சியில் நான் இன்றைக்கி இருக்கேன், ஒருத்தர் கூட வந்து வேலை பார்க்கல. வைகோவோட பையன் ஜெயிக்கணுன்ட்டு பேசி கான்செப்ட் பேசி இது பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய இதுவாக தான் இருக்கும். திமுகவுக்கு வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வரேன்னு இவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இது சொன்னார் தெரியுமா, இந்த ஓட்டு மிஷினில் குளறுபடின்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஓட்டு மிஷின் ஓட்டு கொண்டு வந்தது முதல்ல யார்? காங்கிரஸ் தானே. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி எல்லாமே நீட் கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ், எல்லாமே காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. அப்படி இருக்கும்போது 2017
ஜூன் 13ஆம் தேதி தேர்தல் கமிஷன் எல்லா கட்சிகளுக்கும் அறிக்கை விட்டு இந்த மிஷினில் குளறுபடின்னு சொல்கிறீங்களே, வந்து நிரூபித்து காட்டுங்க, வந்து என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ஆனால் ஒருத்தர் கூட போகாததுக்கு காரணம் என்ன? இல்லை நீ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இழுக்க வேண்டியதுன்னா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்போ பீகார் தேர்தலில் கூட சொன்னார் ஓட்டு திருட்டுன்ட்டு. கடைசியில் என்ன பண்ண முடிஞ்சது ஒன்றால் அந்த ஓட்டு திருட்டே உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சு. அங்கே மக்கள் நம்பினாங்களா? நம்பலை. அதே தான் இங்கேயும் நடக்கும். இந்த தடவை திமுகவோட சுயரூபத்தை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் இவர் என்ன தான் நான் 200 இப்போ கூட சமீபத்தில் பெரம்பூரில் பேசினார். யார்? இந்த சின்னவர் ஒருத்தர். எதுக்கு எடுத்தாலும் வாயை விட்டு மாட்டிப்பார் அவர். பெரம்பூரில் பேசுகிறாரு. சென்னையில் 234 தொகுதிகள் அப்படின்னு உடனே ஒருத்தன் கையை பிடிச்சி, ஐயா தமிழ்நாட்டில் 234, சாரி தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 200 தொகுதியில் வெல்லும். தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி, சென்னையில் எத்தனை தொகுதின்னு தெரியல, நின்று பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு எடுத்தாலும் இந்த முதல்ல வந்து நான் என்ன சொல்கிறேன், திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறத நிறுத்த சொல்கிறேன். தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது உதயநிதி தான். அந்த நிர்மலா சீதாராமன் விஷயத்தில் அப்படி தான் பேசினார். இதில் இந்த அண்ணாமலை விஷயத்தில் அப்படி தான். அண்ணாமலை வீணா உனக்கு தனியாக வர முடியுமான்னு கேட்டார். நான் தனியாக வரேன்னு எத்தனை திமுக காரனை வேணால் கூட்டிகிட்டு நான் அறிவாலயத்துக்கிட்டே வரேன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பருக்காரன் கேட்குறான், அண்ணாமலை வரேன்றார், என்னைக்கு டேட்டு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்றதுக்கு அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லைன்ட்டு போயிட்டார். இதுக்கு ஒருத்தன் கமெண்ட்டில் கிண்டலாக கொடுக்குறான். என்னன்ட்டு, தப்பி தவறி உதயநிதி அவர்களே கூப்பிட்டாருன்ட்டு தன்னந்தனியாக போயிடாதீங்க, உங்கள் அப்பாவுக்கே உங்களை அடையாளம் தெரியாமல் பண்ணிவிடுவார் அவர் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் தேவையா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், அரசியல் புரிதல் தன்மை இல்லை. இன்றைக்கி உதயநிதி பேண்ட் ஷர்ட் போட்டு மினுக்கா இவரே தான் சுற்றுறாரு. யார்? நம்ம முதல்வரே வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு தான் சுற்றுறாரு. திமுக வேஷ்டி கட்டி சுற்றுறாரா? ஆனால் கலைஞர் பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த திமுக வேஷ்டியோட தான் இருப்பார், அந்த கரை வேட்டியோட. ஆனால் இவங்க 2 பேர் இன்னும் 25 வயசு பையன் மாதிரி தான் டிஷர்ட்டு பேண்ட்டு. இதெல்லாம் இப்போது விஜயோட வருகையினால் யாரோட ஓட்டு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து விஜயோட வருகை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுகவோ இல்லை அதிமுகவோ இதுக்கு பயப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா புதுசாக அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மிரட்சி இருக்குது. விஜயகாந்த் கூட தான் கூட்டம் வந்தது, புரியுதுங்களா? ஆனால் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார், மற்றவங்க ஜெயிக்க முடியும். கடைசியாக அந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி போய் தான் 29 பிடிச்சது இல்லையா? இங்கே தமிழ்நாடு கான்செப்ட் ஒன்று ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கட்சியில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, பிரில்லியன் ஃபெலோஸ்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களை எப்படி அமுக்கணும், எப்படி அவங்க கட்சியிலேருந்து இழுக்கணுன்ற எல்லா வழியும் அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? இப்போ ஊருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே 2 இதுலேயும் இருக்காங்க. இப்போ தாவேக்கால 2 பேர் வீட்டில் துள்ளிக்கிட்டு இருந்தான்னா உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவங்க மாமனே சொல்லுவான், இவன் எதுக்கு உன் புள்ள துள்ளிக்கிட்டு இருக்கான், பேசாமல் இருக்க சொல்ல அவனை அப்படின்னா சரியாக போச்சு, தலையில் தட்டி உட்கார வச்சுருவானுங்க, புரியுதுங்களா? இப்போ அதில் சீட்டு கேட்குற வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் புது வேட்பாளர்கள். இப்போ இங்கே நிற்கிறது ஏடிஎம்கே டிஎம்கேல நிற்கிறது எல்லாமே நல்லா கை தேர்ந்த தலைகள் தான், எல்லாமே முதலைகள். எதை எப்படி வளைக்க வாங்கணுன்றது தெரியும். இவன் அந்த அளவுக்கு இவங்களால செலவு பண்ண முடியுமா? ஆமாம், விஜய் கட்சியால் இவன் 2000 ரூபா இல்லை 3000 ரூபா கொடுப்பான், அந்த அளவுக்கு வச்சுருக்கான். ஆமாம், இவன் கொடுப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எவன் அதிகமாக கொடுக்குறானோ அவங்க ஓட்டை போட்டு போயிடுவாங்க. இன்னொன்று அவங்க இன்னும் அமைப்பு ரீதியாக ஒரு பெரிய பலம் இல்லை இல்லையா? யார் தேவை? விஜய் கட்சி அமைப்பு ரீதியாக ஒன்றும் கிடையாது சார். அவங்களுடைய ரசிகர் மன்றங்கள் அமைப்பு தான் அதிகம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு வந்து இன்னும் வந்து காமராஜர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், ரஜினி அதே தான் சொன்னார். இன்றைக்கி வர இளைஞர்கள் வந்து முதல்ல வந்து அரசியலை கற்றுக்கோங்க, அரசியலுக்கு வராதிங்கன்னு. எதுக்காக சொன்னோன்னா அரசியலோட புரிதல் தன்மை முதல்ல வேணும்ன்ட்டு. இந்த 2வது மாநாட்டில் கூட விஜய் ஒரு பேச்சு பேசினார். மோடிஜி அவர்களே எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, கச்சத்தீவை ஒண்டி கொடுத்துருங்க. கச்சத்தீவு என்ன கடையில் வைக்கிற கள்ளமட்டாயை உடனே வாங்கி கொடுத்தது யார்? கருணாநிதி. கையெழுத்து வாங்கியது யார்? இந்திரா காந்தி. அவங்கள நீ கேட்காம சும்மா இருக்கிறவனை பிடிச்சிக்கிட்டு நோண்டிட்டு இருக்கிறது என்ன? இதுதான் விஜய்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட், புரியுதுங்களா? விஜய்க்கு வந்து இன்னும் எந்த இடம் பொருள் ஆவல் இதுவே தெரியல. கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேரை போட்டிருக்காரு. யாரை போட்டிருக்காரு சொல்லுங்கள்? அம்பேத்கர், பெரியார், இவங்க வேலுநாச்சியார், அப்புறம் அஞ்சலை அம்மாள், அப்புறம் காமராஜர். சரி, இந்த 5 தலைவர் கொள்கை தலைவர்லாம் இவங்களுடைய கொள்கைகளை முதல்ல ஒரு மீட்டிங்கில் பேச சொல்லுங்க பார்க்கலாம். வேலுநாச்சியாரோட கொள்கைகளை பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பிறந்த சிவகங்கை மண், அந்த காளையார் கோயிலை மீட்டெடுத்த பெண் சிங்கம் மாதிரி இல்லையா? இந்த கொள்கைகளை பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம்.
அங்கே யாராவது எழுதி கொடுத்தா தான் அவர் பேச முடியும், புரியுதுங்களா? அவங்களே பேப்பர் தான் வச்சிருக்காங்க. பேப்பர் தான் வச்சுருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செங்கோட்டையன் போனது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், புரியுதுங்க? ஏன்னா வந்து அது வந்து எல்லாத்துலேயும் நீச்சல் அடித்து வந்த கதை. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து 77 எம்எல்ஏ கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோக்காத ஒரே ஆள்னா செங்கோட்டையன் தான், புரியுதுங்களா? அவருக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு வந்து தேவைக்கா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த தேவைக்காவிலேயே திமுகவோட ஸ்பை ஒருத்தர் இருக்கார். அதாவது திமுகவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தேவைக்காவிலேயே ஒரு முக்கியமான புள்ளி ஒன்று இருக்கு. அதை நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். அது வேற யாரும் இல்லை, ஆதவர்ஜுனா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா முதல்ல திமுகவில் இருந்தவர், அப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவர், அதுக்கப்புறம் போய் விஜய் கிட்ட பதவி வாங்கினார். பதவி வாங்கினவொடனே அவர் எங்கே போய் யாரை போய் பார்த்து முதல்ல திருமாவளவனை பார்த்தே ஆசீர்வாதம். அப்போது திமுக சொல்லி திருமாவளவன் மூலமாக அனுப்பப்பட்டவர் தான் ஆதவர்ஜுனா. அன்னைக்கு வந்து விஜய் பிரச்சனை கரூரில் நடந்தபோது ஆதவர்ஜுனா ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போகிற வரைக்கும் அவரை போலீஸ் தேடலை. ஆனால் புசி ஆனந்த ஒண்டி தேடினாங்க, அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை நினச்சிருந்தா கைது பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணல? ஆமாம், அந்த ஒரு விளையாட்டு போட்டி இதுக்காக போனது வந்து அதுக்கப்புறம் தானே. அதுக்கப்புறம் அப்போ ஆதவர்ஜுனா மேலே ஒண்டி கை வைக்காததுக்கு காரணம் என்ன? அப்போ இதுலேருந்து இந்த கான்செப்ட்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? அதனால் வந்து விஜய்க்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் கேட்டீங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நிற்கிற வேட்பாளர்களை என்ன பண்ணுவாங்க, பெரிய முதலையாக இருக்குன்னா அந்த தொகுதியில், இப்போ வந்து காட்பாடியில் துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன், இப்போ அவருக்கு பவர் கிடையாது, போனதே 580 ஓட்டு தான். அதுவே சும்மா காசை கொடுத்துட்டு அந்த ராமுன்ட்டு ஒரு வேட்பாளர், ஊராட்சி மன்ற தலைவர், அவருக்கு தான் எடப்பாடி சீட்டு கொடுத்தாரு. அதாவது வந்து துரைமுருகன் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் கொடுத்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா அது பெரிய கடலை சீரலை மாதிரி அலை மாதிரி மக்களே மாற்றி போட்டு இவர் தோக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கடைசியில் அவனை கூப்பிட்டு பேசி ஏதோ சமாதானப்படுத்தி எதையோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து 580 ஓட்டில் ஜெயிச்சதாகவும் சொன்னாங்க. இப்போ அவர் இப்போ வந்து அவர் வேணாம், இப்போ முதல்வர் ஸ்டாலின் தொகுதி எடுத்துக்கோங்க, இல்லை உதயநிதி தொகுதி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து நிற்கிறாங்க தாவேக்கா ஆளுங்க, அங்கே நின்றவங்க அவ்வளோ பெரிய முதலைங்க கிட்ட போய் இவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுவாங்க? ரெண்டு கட்சியோட இதுவும் என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிடு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இன்டர்மீடியர் இருப்பார், அவனை கூப்பிட்டு இங்கே வா, உன் ஆளுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, 50 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறோன்னா இந்த 5 கோடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கு, மீதி 4.5 கோடி சேஃப்டி பண்ணிட்டு ஏதாவது குழப்ப பார்க்குறியா, அதை விட்டுட்டு வந்து நின்றுட்டு அப்படின்னு. ஆமாம், ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு நிறையா. விஜயகாந்த் கட்சியிலேருந்து நடந்திருக்கு, எல்லாத்துலேயும் நடந்திருக்கு, புரியுறதுங்களா? இந்த கான்செப்டில் 2 கட்சியுமே போகும். அப்படி இருக்கும்போது தேவைக்கு ஆட்சியை பிடிக்குன்னா எப்படி பிடிக்கும் அது சொல்லுங்கள்? அதாவது இவர் கொள்கையை சொல்கிறார், நான் வந்து உங்களில் ஒருவனாக வந்து நிற்பேன்னு. களத்தில் இருக்கிறது 2 பேருக்கு தான் போட்டிங்கிறாரு. எது? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். நீங்கள் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு தெரியல. அவர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய கான்செப்ட் சரியா இருந்தால் வரப்போற தேர்தலில் விஜய் வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்றாரு. இல்லை, அவரும் சிஎம் வேட்பாளர், இவரும் சிஎம் வேட்பாளர் கிடையாது. அதை விஜய் கூப்பிட்டு கான்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் சிபிஐ கேஸை வந்து டெல்லி எடுத்தது பிஜேபி. விஜயை வந்து கரூர் சம்பவத்துக்கு கட்டி போடணுன்றதுக்காக தான் சிபிஐ கிட்ட அந்த கேஸை அண்ணாமலை அடுத்த நாள் ஆதவர்ஜுனா போனோன்னு அண்ணாமலை போயிட்டார் டெல்லிக்கு போய் அமித்ஷா கிட்ட சொல்லி. ஆனால் வந்து அமித்ஷா கிட்ட அவர் சொல்லி சிபிஐ எடுக்கலன்னா கூட இங்கே விஜயை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து விசாரணை அதிகாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அசராக்கா இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரம் எஸ்பியாக இருந்தவர், மதுரையில் இருந்தால் பட்டுக்கோட்டை ஏஎஸ்பியாக இருந்தால் ரொம்பவும் இதுவான ஆள். நிச்சயமாக விஜய் அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா பிஜேபி வந்து சிபிஐ கிட்ட. அதுக்கு சீமானுக்கு கோபம் வந்துருச்சு. சிபிஐ எதுக்கு எடுக்கிறதுனா, ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் தமிழ்நாடும் ஒன்று தானே. அப்போ சிபிஐக்கு உரிமை இல்லை நீ எப்படி சொல்லலாம்? நீ எதுக்கு எடுக்கிற, நீ எதுக்கு கேட்குற? இந்த சீமானே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சீமான் சொன்னார் முதல்ல விஜய் அரசியலுக்கு வரும்போது, நான் வருகிறேன், வரட்டும், என் தம்பி வரட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்ன உடனே விஜயை திட்டினார். இப்போ மறுபடியும் சிபிஐ விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை எதுக்காக எடுத்தேன்னு இவ்வளோ இதுவாக அகேன்ஸ்டாக பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து விஜய் நிற்கிற தொகுதியில் நீங்கள் எதிர்த்து நின்று இங்கே போட்டி விடுவீங்களான்ட்டு. எனக்கு என் தம்பிக்கு என்ன சண்டை மூட்டி விட பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ இவர் வந்து எந்த கான்செப்டில் சார் எடுத்துக்கிறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆளை நம்பி வந்தால் சீமானுக்கு வந்து ஓட்டு சதவீதம் விடணும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. சீமானோட ஓட்டு சதவீதம் நிச்சயமாக சரிவும். அதே மாதிரி தாவாக்காவோட ஓட்டு சரிவு டிஎம்கே ஏடிஎம்கே கையில் தான் இருக்குது. இவங்க 2 பேரும் நிச்சயமாக செய்வாங்க. அதாவது பதவிக்கு வரணுன்றதுக்காக இந்த 2 கட்சியும் என்ன தேர்தல் களம் இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணதே இல்லை. அது மொத்தம் கிடையாது. அவங்க என்ன செல்வாங்க, அவங்களா என்னன்றத முழு கொள்கையே உங்க இன்னும் சொல்லலையே.
இப்போ சீமான் சொல்கிறான் தேவைக்கூட கொள்கை எதுனா விஜய் 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 தளபதி 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 சீமான் கிண்டலாக சொல்ல அதைத்தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்களோட பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளை வந்தால் நான் என்ன தீப்பேன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை கூட விட்டார், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பைக் இருக்கணும், ஆமாம், ஒரு சொந்த வீடு இருக்கணும். அப்போ என்ன கான்செப்ட், நீயும் அதே இலவசம் கொடுக்குற கான்செப்டில் தான் போகிறேன். ஆனால் அந்த இலவசம் இல்லாமல் மக்களாகிய உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் நான் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுப்பேன். தரமான கல்வியை, ஒரே முறையான கல்வியை அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நான் கொடுப்பேன். அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை கொடுப்பேன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஆனால் அந்த தரமான கல்வியை, ஒரே மாதிரியான கல்வியை கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். நான் சீஃப் மினிஸ்டர் ஆனால் மொத்தம் இல்லை, பிஜேபி உக்காந்தாலே இது நடக்கும்னு சொன்ன ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். புரியுதுங்களா? அதனால் தாவேக்காவோட இது ஓட்டு வங்கி இருக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ பசங்களாம் போகிறதுனால அவங்களாம் ஓட்டு வங்கி கிடையாது. அந்த பசங்களே பாதி பேருக்கு வாக்களிக்கிற வயசே இல்லைன்ற மாதிரி, வயசெல்லாம் இல்லை மொத்தம் கிடையாது. அதில் நிற்கிற வேட்பாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிற்கிற மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோடீஸ்வரங்க. அந்த ஏரியாவில் சும்மா இருக்கிறவங்களெல்லாம், பணம் உள்ளவங்களெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவான், எப்படியும் வரப்போகிறது திமுகவோ அதிமுகவோ தான் நல்லா தெரியும். நிச்சயமாக இவங்க வேலை தான் போவாங்க. அது மொத்தம் கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்து போய் சேர்ந்துருக்காரு, இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறையா பேர் பல கட்சி வைத்தியலிங்கம் போகிறான்ற மாதிரி சொல்கிறேன், போகிறாங்கன்னே வச்சுப்போம். இப்போ அந்த தொகுதியில் என்ன ஆகும், விஜய்க்காக ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டவன் எத்தனை பேர் இருப்பான். ஆமாம் ஆமாம், இல்லையா? அப்போ இவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், வேலை பார்க்க மாட்டான். வேலை பார்க்க மாட்டான்னு இல்லை, எதிரணிக்கு இப்போ மாறி போயிடுவான், இல்லைன்னா அவனுக்கு வேலை போயிடுவான். இது தான் நடக்கும். புரியுதுங்களா? இத்தனை பிரச்சனைகளை விஜய் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு பனையூரில் உள்ளே உக்காந்துக்கிட்டு இருந்தால் இது நடக்கும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? வெளியில் ஆக்கப்பூர்வமான செயல்களை இவர் செய்யணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் திமுகன்னு சொல்ல, அதிமுகன்னு சொல்ல, ஏதாவது ஒரு கூட்டணியை வைங்க. முதல்ல பண்ணுறத முதல்ல பேரை எடுங்க. ஏன்னா இந்த கொள்கை கூட்டணி எதிரின்னு பிஜேபி சொல்கிறாரு, அதனால் அங்கே போக மாட்டாரு. அதைத்தான் நான் கேட்குறேன். கொள்கை கூட்டணினா இது வரைக்கும் என்ன கொள்கைன்றத விஜய் சொன்னாரா? அதாவது நான் அடித்து சொல்லுவேன், மத ரீதியாக அவர் கொள்கை கூட்டணிங்கிறார். அதாவது ஆதவ அர்ஜுனா யார், விஜய் யார், ஜேபிஆர் பையன் யார், இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 3 பேருமே கேத்தலிக் கிறிஸ்டின். 3 பேருமே கேத்தலிக் கிறிஸ்டின். அந்த வகையில் அவங்க 3 பேரும் ஒத்து போகிறாங்க. கொள்கை கூட்டணி என்ன கொள்கை கூட்டணி? திமுக விஜய் எதிர்க்கிறார்ல, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரசியல் அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர பக்கா திமுக. ஆமாம், இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஆரம்பத்தில் ஒரு படம் எடுத்து எல்லாமே கலைஞருக்கு ஆதரவாக தான் எடுத்திருப்பார். பார்த்தீங்களா? இவரே கலைஞருக்கு சிலை வைக்கணும்லாம் சொன்னார். அவர் இருக்கும்போது இவர் சொன்னார். சமீபத்தில் மோடியை போய் கூட பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது எதை வச்சு ஒரு கொள்கை ரீதியாக நான் இது பண்ணுறேன்னு, இன்னும் எந்த கொள்கை பிஜேபியை நான் கொள்கை ரீதியாக எந்த கொள்கைக்காக எதிர்க்கிறேன்றதை இவர் விளக்கம் சொல்லணுமா வேணாமா? இது வரைக்கும் ஏன் சொல்லலை? அதை முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுக்குறேன். கண்டிப்பாக. புரியுறதுங்களா? அதனால் தாவைக்கா ஓட்டு பிரியறது நிச்சயம். ஏடிஎம்கே, டிஎம்கே, சீமான், ஏன் திருமாவளவனை கூட அடி வாங்கும். புரியுறதுங்களா? திருமாவளவன் ஓட்டே பாதி பிரியும். ஆனால் இதனால் பாதிப்புன்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னா இந்த தடவை என்னுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, யாருமே அமித்ஷா கூட சமீபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி ஆட்சி, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நாங்கள் தான் அமைப்போன்ட்டு. அவர் எந்த தைரியத்தில் சொன்னாலும் இதை கனெக்ட் பண்ணி தான் அவர் சொல்கிறார். தனி மெஜாரிட்டியில் யாருமே வர முடியாது. ஆனால் ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போனாலும் என்ன, விஜயகாந்த் கட்சி அந்த பக்கம் போனாலும் நிச்சயமாக டிஎம்கேக்கு ஒரு பெரிய இடி தலைமையில் இருக்குது. இல்லைனாலுமே இருக்குது. ஆட்சியை பிடிக்க முடியாது இவங்களால். ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் இப்போ மக்கள் அந்த அளவுக்கு காரி துப்புற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ கூட இங்கே சைதாப்பேட்டையில் பொம்பளைங்க புறம்பிட்டு போகிறது வர வழியில், அந்த ஆப்போசிட்டில் மெட்ரோ இருக்குல்ல, அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டாங்களாம். தற்காலிக பஸ் ஸ்டாண்டு இங்கே கிடையாது, கோயிலை தாண்டி போங்கன்னு. எல்லாம் ஆஃபீஸ் நேரத்துக்கு ஓடுறான். அங்கே பஸ்ஸு நிற்காமல் 10 போலீஸ்காரங்க நின்று பஸ்ஸெல்லாம் வரட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க. இல்லை, பிஜேபி மதவாத அரசியல் செய்யுது, அதனால் உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். மதவாதம்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் மொத்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு மதத்தை குறி வச்சு தானே அதுக்கு எதிராக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மதத்துக்கு எதிராக. இதே சனாதானம்னு உதயநிதியும் சொல்கிறார், திருமாவளவன் சொல்கிறார். அதில் கேட்டால் சனாதானம் என்பது அதில் நடக்கும் சம்பிரதாயங்களை நாங்கள் சனாதானம் என்கிறோம்னு. நான் என்ன கேட்குறேன், இந்துவில் ஒண்டி தான் சம்பிரதாயங்கள் இருக்கா? ஏன் முஸ்லீமில் இல்லையா? கிறிஸ்டியனில் இல்லையா? எல்லாத்துலேயும் சம்பிரதாயம் இருக்குல்ல. ஏன் அவங்கள நீ எதிர்க்க வேண்டியதானே? இந்து ஒண்டி எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன?
அப்போ முதல்ல மத ரீதியாக அரசியல் பண்ணுறது யார்? நீங்கள் தான். இன்றைக்கி ஜாதி ரீதியாக இந்துக்களுக்குள்ள ஜாதி ரீதியாக பிரித்து வச்ச முதல் பெருமை யாரோ சேரும்? திமுகவை தான் சேரும் இல்லையா? அப்போ வந்து மத ரீதியாக அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அன்றைக்கி அப்துல் கலாம் முதல்ல ஜனாதிபதி ஆக்கியது யார்? பிஜேபி தான் ஆக்கியது. ரெண்டாவது அவர் ஜனாதிபதியாக உட்காரும் பொழுது பிஜேபி ஜெயலலிதாவை தான் நீங்கள் தனியாக நில்லுங்க, சுயேட்சை நில்லுங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கும்னு சொன்னது பிஜேபியும் ஜெயலலிதாவும் தான். அன்றைக்கி பிரதிபா பட்டேல் காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டாங்க. அப்போ இந்த கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? கலாம் என்றால் கலகம் என்று அர்த்தம். பேப்பர்லலாம் கூட வந்து ஒரு அப்பேற்பட்ட மனுஷனை பார்த்து ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்ல வேண்டிய வார்த்தையா அது? சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மத ரீதியாக நீ தான் நடக்கிற, அவங்க நடக்கலை. கண்டிப்பாக. இன்றைக்கி மத ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா வித இதுக்கும் இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட ஹஜ் பயணிகள் இதுக்கு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா பிஜேபி சார்பில்? இல்லையே. இப்போ மேடவாக்கம் பக்கத்தில் அந்த மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவன் கோயில் ஒன்று, பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து இது நடந்தது, கும்பாபிஷேகம். அதுக்கு வந்து சேகர் பாபு கிட்ட போய் மனு கொடுத்து எல்லாம் அதுக்கு நிதி உதவி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 5 பைசா கூட கிடையாது, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா போன்ட்டுருக்காரான் சேகர் பாபு. உடனே அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லா பெரிய மனுஷங்களும் சேர்ந்து எதுக்கு அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நீங்கள் வாங்க எல்லாரும் நம்மளே போட்டு செஞ்சிடுவோன்ட்டு பிரமாதமாக நடத்திருக்காங்க. ஆனால் அது நடத்தும் போது உடனே அந்த எம்எல்ஏ ராஜா ஒட்டி போய் நின்ட்டார். ஏன் இதை செய்கிற? மத ரீதியாக ஜாதி ரீதியாக இங்கே அரசியல் பண்ணுறது திராவிட மாடலும் இவங்க தான், இந்த ஏடிஎம்கே தான். இன்றைக்கி நான் கேட்குறேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த காசு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தானே நீ சீட்டு கொடுக்குற. அப்போ உனக்கு என்ன யோகிதை இருக்குது பிஜேபியை பற்றி பேசுறதுக்கு? அப்போது நீ அதே சாக்கடையில் ஊர்ன மாட்டாங்க. வாணியம்பாடியில் அவங்க வேற நிற்க வைக்க மாட்டாங்களே, ஜெயலலிதா நிற்க வச்ச மாதிரி, வடிவேலு நிற்க வச்ச மாதிரி நிற்க வைக்க மாட்டாங்கல்ல. ஜெயலலிதா வந்து நான் சொன்னபடி தலைத்தெழுமலையை கொண்டு போய் திருச்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க அடைக்கல் ராஜை எதிர்த்து. ஆனால் பிஜேபியோட ஃபர்ஸ்ட் எம்பி, பிஜேபியோட ஃபர்ஸ்ட் வந்து அரங்கராஜன் குமாரமங்கலம், அவர் நிற்கிறதுக்கே பயந்தார் திருச்சியில். ஆனால் ஜெயலலிதா தான் நீங்கள் கொடுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னது. அன்றைக்கி வந்து இன்றைக்கி மத ரீதின்னு சொல்கிறாங்கல்ல பிஜேபி. அன்றைக்கி முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி பிஜேபி கூட கூட்டணி இருந்து வாங்கினீங்களே, அப்போ அது மதவாத கட்சியாக தெரியல, இப்போ ஒண்டி மதவாத கட்சியாக தெரியுதா? கண்டிப்பாக. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா திராவிட மாடல் தலைவரால்? அதனால் இவங்க வந்து என்னென்னா இங்கே பொய்யும் புரட்டியும் சொல்லி மக்களை நல்லா ஏமாற்ற முடியுன்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? எது நம்ம சொன்னாலும் இவங்க கேட்பாங்க, மக்கள் நம்பிடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த பொய்யும் புரட்டியும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வேண்டி ஸ்டாலினை பதில் சொல்லுங்கள். அன்றைக்கி முரசொலி மாறன் எம்பியாக இருக்கும்போது மந்திரி பதவி வாங்கும்போது பிஜேபி மதவாத கட்சியாக தெரியல, இப்போ தான் மதவாத கட்சியாக தெரியுதுன்னு இதுக்கு பதிலாக சொல்லுங்கள். நான் மதவாத கட்சின்றதை நான் ஒத்துக்கிறேன்.